ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Tamilwordpress. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு WordPress வெப்சைட் எப்படி மல்டி லாங்குவேஜ் ஆப்ஷன் கொடுக்கறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ற பிளகின் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்றோம். ஸோ அதனால எந்த அமௌண்ட்டும் நீங்க பே பண்ற அவசியம் இருக்காது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூவி வெப்சைட் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கம்ப்ளீட் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது தமிழ் லாங்குவேஜ் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம தமிழ் லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் இந்த வெப்சைட்ல இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம எனபிள் பண்றது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க, அப்பதான் நான் போற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெப்சைட்டோட பேக் எண்ட் போயிடலாம். இப்போ எனக்கு தேவையான பிளகின்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நான் பிளகின்ஸ் போயிட்டு ஆட் நியூ கொடுக்குறேன். ஓகே, இதில் நீங்கள் ஜி டிரான்ஸ்லேட்னு டைப் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதான் இருக்கும். ஸோ நான் இதை இன்ஸ்டால் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு பிளகின் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளகினோட ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிள் டேஷ்போர்ட் போய்க்கிறேன். இப்போ நீங்கள் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜி டிரான்ஸ்லேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை எனபிள் பண்ணுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ என்னென்ன லாங்குவேஜ்லாம் வேணுமோ ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு சம் ஆஃப் லாங்குவேஜ் செலக்ட் ஆயிருக்கும். ஸோ அதில் நமக்கு எது யூஸ் ஆகுமோ அது மட்டும் தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் அதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறதெல்லாம் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு ஹிந்தி இருந்தால் ஓகே தான். ஓகே, இப்போ நான் ஒரு 3 to 4 லாங்குவேஜ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நம்மளோட ஃப்ளாக் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஃப்ளாகோட நம்ம லாங்குவேஜோட நேம் ஷோ ஆகும்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். உங்களுக்கு இதில் டிஃபால்ட்டாக சம் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃப்ளாக் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா, நமக்கு இங்கிலீஷோட ஃப்ளாக் வந்து சப்போஸ் பிரிட்டன் லாங்குவேஜ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம மற்ற லாங்குவேஜ் எல்லாமே இந்தியாவோட லாங்குவேஜ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நம்ம கண்ட்ரி ஃப்ளாக் எல்லாமே சேமா இருக்கு. ஸோ அதனால ஃபிளாக் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. நான் டிராப் டவுன் செலக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாங்குவேஜோட நேம் மட்டும் தான் ஷோ ஆகும். ஸோ இது எனக்கு ஓகே தான். உங்களுக்கு இது எப்படி வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இதில் எந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகணுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் பிரைமரி மெனுவில் எனக்கு ஷோ ஆனால் ஓகே தான். அதனால பிரைமரி மெனு நான் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் நமக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மெனுவில் ஷோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் டாப் பாரில் ஷோ ஆகணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஃப்ரீயாக விட்டுறலாம். நான் உங்களுக்கு அதை எப்படி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நான் இதில் ஃப்ரீயாக விட்டுறேன். இப்போ நான் சேவ் கொடுத்தேன் சார். நீங்கள் கலர் சேஞ்சஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ட்ராப் டவுன்லாம் ஃப்ளாக் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன்ஸ் நான் சூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இந்த ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர்லாம் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட தீம் கலர் ரெட்டாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த மாதிரி ரெட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, நமக்கு சேவ் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எனக்கு வேண்டாங்கிறதுனால நான் ஃப்ரீயாக விட்டுறேன். இப்போ நம்ம வெப்சைட்டோட widgets ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம widgets ஆப்ஷன் வந்துட்டோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த widgetsோட ஸ்டைல் வந்து வேற மாதிரி இருக்கு அப்படின்னா இது உங்களுக்கு ஓல்டு ஸ்டைல் உங்களுக்கு ஷோ ஆகுது. இப்போ மேக்ஸிமம் WordPress எல்லாமே நியூ ஸ்டைலாக மாறிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு ஓல்டு ஸ்டைல் தான் உங்களுக்கு யூஸ் பண்ண கன்வீனியன்ட்டாக இருக்கு அப்படின்னா அதை எப்படி எனபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜி டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் தான் வேணும். ஸோ அதை நான் டாப் பார் லெஃப்ட்டில் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் அதை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு லாங்குவேஜ் செலக்ட் ஆப்ஷன் வந்துருச்சு. சப்போஸ் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மூவி நேம்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. இப்போ நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே, நமக்கு லாங்குவேஜ் நம்ம செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுக்கல, நான் அதை மட்டும் சேவ் கொடுத்துக்கிறேன். நம்ம பிளகின் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு தேவையான லாங்குவேஜஸ் இருக்குது. நான் இப்போ சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தேவையான லாங்குவேஜஸ் தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தமிழ் கண்டென்ட்டாக மாறிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இமேஜஸில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது, அது உங்களுக்கே தெரியும். கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டில் ஆகட்டும், டிஸ்கிரிப்ஷன் ஆகட்டும், அது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த லாங்குவேஜ் கன்வெர்ட் ஆகிடும். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவி நேம்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது உங்களுக்கு ஷோ ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன்.
நமக்கு ஃபுல்லாகவே தமிழ் லாங்குவேஜஸ்லேயே ஷோ ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் தெலுங்கு லாங்குவேஜ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாங்குவேஜும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ ஹிந்தி கொடுத்து பார்க்கலாம். ஓகே, நமக்கு ஃபுல்லாகவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கஸ்டமர் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் எந்த ஏரியாவில் இருக்காங்களோ அந்த லாங்குவேஜ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கே கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்த்தோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த தாராளமாக கம்யூனிகேட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வெப்சைட்டில் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எங்களை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. உங்களுக்கு லைவ் சாட் ஆப்ஷன்ஸும் இருக்கு, வாட்ஸ்அப் சாட் ஆப்ஷன்ஸும் இருக்கு. சப்போஸ் நீங்க லைவ் சாட் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பர் கரெக்டா கொடுங்க. அப்பதான் நான் ஆன்லைன்ல இல்லைனா கூட உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க, அப்பதான் நான் போற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.